Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA 2022க்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற டெமோ டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல கடகடன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்க மொபைல்லயோ டேப்லயோ அப்ளிகேஷன் போடக்கூடாது. லேப்டாப்போ அல்லது டெஸ்க்டாப் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் TNEAonline.org வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து கிளிக் ஹியர் ஃபார் BArch ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே ஸ்டெப் தான். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து BE BTech அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம், மொபைல் நம்பர், அதாவது விண்ணப்பதாரரின் பெயர் இந்த இடத்துல பார்த்துங்க ஆஸ் இன் 10th ஆர் HSC மார்க் ஷீட் அப்படின்னு இருக்கு. உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ல இனிஷியல் அப்பாவோடது முன்னாடி இருந்தா முன்னாடி போடுங்க, பின்னாடி இருந்தா பின்னாடி போடுங்க, பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. மொபைல் நம்பர் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுக்கணும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா +1 பாஸ்டா அப்படின்னு கேட்பாங்க, எஸ் கொடுத்துருங்க. எல்லாருமே எஸ் தான். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே HSC ஆட்டோமேட்டிக்காக அது தயார் பண்ணப்பட்டிருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு A, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் @ இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். நம்பர் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு இருக்கணும். பாஸ்வேர்டு முதல்ல க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். அதுக்கப்புறம் உங்களை சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. சைன்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. ஸோ இமெயில் ஐடி போடுங்க, பாஸ்வேர்ட் போடுங்க, லாகின் கொடுங்க. இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பர்சனல் இன்ஃபோ, செகண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த ஒரு பாயிண்ட்டு, மூணாவது வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஸ்டடிங் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ப்ரிவ்யூ, பேமெண்ட் டீடைல்ஸ், ஜெனரேட் ரிப்போர்ட். இந்த 8 ஸ்டெப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு நேம் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க மாதிரி அது ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்பா நேமு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், வில்லேஜா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தான்னு கேட்பாங்க, அது கரெக்டாக போடுங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அது ஜென்ரேட் ஆகிடும், ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே கொடுத்துருப்பீங்க. ஜெண்டர் என்னன்னு போடுங்க, மதர் டங் என்னன்னு போடுங்க, நேஷ்னாலிட்டி என்னன்னு போடுங்க. அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி, பிறப்பிடம் என்னன்னு கேட்பாங்க, ரிலிஜன், மதம் என்னன்னு கேட்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று தானா, இங்கே ஒரு டிக் போட்டிங்கன்னா இங்கே எழுதுறது இங்கே அப்படியே காப்பி ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, உங்கள் வீட்டு அட்ரஸ் பின்கோடு தாங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டும் ஒன்றா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிலிஜன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த கேஸ்ட்டு, ஆதார் நம்பர், இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஆதார் நம்பர் ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ட்ரு பண்ணலாம், என்ட்ரு பண்ணாமல் இருக்கலாம், உங்களோட அது விருப்பம், ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஓவர். இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ. இந்த மூணுக்கும் என்ன ஆன்சர்னு போட்டுட்டு இங்கே TFC சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நீங்கள் நேராக உங்கள் ஒன் ஆஃப் த பேரண்ட்டை கூட்டிக்கிட்டு உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டோ இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க பிளேஸோ நீங்கள் கொடுத்துக்குங்க இந்த லிஸ்ட்டில். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு நாமக்கல் தான் ரொம்ப பக்கம். ஓன் டிஸ்ட்ரிக்ட் திருச்சிராப்பள்ளினா கூட நாமக்கல் ரொம்ப பக்கம். அதனால் NRK கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் நாமக்கல் கொடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி TFC சென்டருங்கிறது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரில் வந்து பண்ணுறதுக்கான இடம். அது உங்களுக்கு பக்கத்து ஏரியாவாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க வேண்டியது தான். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனில் பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன,
கரெக்டாக போடுங்க. ஆனுவல் இன்கம் என்ன, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் போடலாம், ஆனுவல் இன்கம் போடுங்க. ஆர் யூ எ ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படிம்பாங்க, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும், இ சேவை மையத்தில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து 80% மேலே தள்ளுபடி செய்வாங்க, குறைப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உயர்கல்வி உதவித்தொகை இருக்குது. அது நீங்கள் பெற விரும்புகிறீங்கன்னா எஸ் போடுங்க, இல்லைனா நோ போடுங்க. அண்ட் தென் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா அந்த மாதிரி கேட்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் வந்து டவுன் பஞ்சாயத்தா, கிராம பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அந்த மாதிரி கேட்பாங்க, அதுக்கு கொடுங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் 8th to 12th இன் தமிழ்நாடு அப்படின்னா எஸ் ஆர் நோவா கொடுங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th to 8th இன் ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் ரைட் டு எஜுகேஷன், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததை தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க ஆர் நோ கொடுங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து 6th to 12th வரைக்குமே ப்ரைவேட் ஸ்கூலில் 6th to 12th தனியார் பள்ளியில் படிச்சிங்க, 9th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா எஸ். நான் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன்னா நோ கொடுத்துருங்க. இல்லை 6th to 12th எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் நோ தான் வரும். இது கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல், அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு 6th standard, 8th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இதெல்லாம் போடுங்க. அண்ட் தென் போட்டதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு என்ன அப்படின்னு வரும், நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வரும், அதே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இன்னும் 2022 எழுதினவங்களுக்கு வந்திருக்காது, பட் ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் வந்திருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதை என்டர் பண்ணுங்கள். குவாலிஃபைடு இயர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு எழுதுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி குரூப் பாடப்பிரிவு என்னன்னு எழுதுங்க. ஹெச்எஸ்சி அகாடமிக்கா, ஹெச்எஸ்சி வொகேஷ்னலா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துப்பீங்க, அதெல்லாம் அகாடமிக்கில் வந்துடும். ஒகேஷ்னல் குரூப் படிச்சிருந்தா ஒகேஷ்னல் போடுங்க. குரூப் கோட் அவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு என்ன வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுங்க. எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் வந்து டோட்டல் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குனீங்க அப்படிங்கிறது போடணும். ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட் கேட்பாங்க, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் ஜேஇ கேட்பாங்க, எஸ்னா எஸ், நோனா நோ. இது வந்து உண்மையை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஜேஇக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்குறாங்களே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்இஸ் நம்பர் கேட்பாங்க, அது உங்கள் டிசியில் இருக்கும், என்டர் பண்ணிவிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை என்டர் பண்ணிடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும் ப்ரிவ்யூவில். ஸோ ப்ரிவ்யூ ஒரு தடவை பார்த்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, கண்டினியூ டு பே கொடுங்க. ஓகேங்களா. ஸோ கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா அட்டென்ஷன், யூ ஆர் ப்ரொசீடிங் to make payment. Once payment is made, you will not be able to modify details provided by you in previous screen. Hence, request you to double check all the details before making the payment னு இருக்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபீஸ் என்ன, ஸ்ட்ரிக்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே த்ரூ இசிஇஎம்ஐ அந்த என்ன ஒரு பேங்க்ஸ் சூஸ் பண்ணீங்க அது வரும். அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் பேங்க் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, ஸ்கேன் அண்ட் பே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தேவையில்லை, நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க. பேமெண்ட் முடிச்சுட்டு ஹோம் கொடுங்க. ஹோம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்கள் நேமும் உங்கள் அப்பா நேம் போட்டு இங்கே நீங்கள் சைன் பண்ணணும், இங்கே அப்பா சைன் போட்டு வச்சுக்க வேண்டியதான். அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிறது வரும். இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குங்க. இப்போது கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ்னால் இதுதான் ஹோம் பேஜுங்க உங்களுக்கு. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அடிஷ்னல் சர்டிஃபிகேட் ஆப்ஷனல், அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டெல்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணணும். இதில் ஸ்டார் போட்டதெல்லாம் கம்பல்சரி நீங்கள்
அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் இவங்க நான் அப்ளை பண்ணவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த உங்கள் சர்டிஃபிகேட்லாம் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபோல்டரில். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். கரெக்டாக அப்லோட் பண்ணால் ப்ரிவ்யூன்னு கேட்கும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு இருக்கும். ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் பண்ண எந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்மில் இங்கே உங்கள் நேமும் உங்கள் அப்பா நேமும் இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க, டிக்ளரேஷன் ஃபார்மில் கன்ஃபார்ம் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸை எந்த ஒரு எடிட்டிங்கும் சேஞ்சும் பண்ண முடியாது. இதோட உங்களுக்கு TNEA அப்ளிகேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. இப்படி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக தெளிவாக எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் TNEA 2022க்கு அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். TNEA கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. தேங்க்யூ.